வணக்கம் மக்களே. 3 வகையான வங்கி கணக்குகளை ரிசர்வ் வங்கி அதிரடியாக ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ யாரோட அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எதற்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் 3 வகையான வங்கி கணக்கு மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் வங்கி கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு. அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன. இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பயன்படுத்தப்படாத கணக்குகளை 3 வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது. முதலாவது வகை, தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன. இந்த கணக்குகளே பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இரண்டாவது வகை, 12 மாதங்கள் எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும். இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது. மூன்றாவதாக, ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. எனவே இந்த 3 வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நீங்க வங்கிகளில் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை நீங்க மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா உங்ககிட்ட கட்டணம் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பண பரிவர்த்தனையே பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளாமல் இருக்கீங்க, எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட் முடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை 3 வகையாக பிரித்து இந்த கணக்குகள்லாம் முடக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தாங்க. ஸோ எந்தெந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 2 வருஷமாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் மேற்கொள்ளலாம் அவங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள், அதாவது 1 வருட காலமாக நீங்கள் எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கணக்குகளுமே பார்த்தீங்கன்னா மூடப்படும். மூன்றாவது வகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக உங்கள் வங்கி கிளைக்கு சென்றால் இதற்கான சொல்யூஷனை அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அடிக்கடி பண பரிவர்த்தனைகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.